திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது. இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மலையிலே தர்காவிற்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது. நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல, நடக்கட்டும். இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும், தப்பில்லை. எனக்கே ஒரு நாள் நம்ம காலம் வரும். ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை. என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை. ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன், அதை தடுக்க முயற்சி செய்தேன். அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன். அப்படி ஒரு வரலாறு என்னைக்காவது இருக்கா? இப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு. இது தேவை, திரும்ப திரும்ப தேவை. இல்லைன்னா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது. இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும். அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதை பற்றி, இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும். சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும். அந்த தன்மான எண்ணத்தை உருவாக்கணும். நான் இந்துவா பிறந்தேன், இந்துவா வாழ்வேன், நான் இந்துவா தான் செத்து போவேன், அதான் என் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசுலையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு. எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில். வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்ததில்லை. ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார். அந்த படத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் காமிப்பான். போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க. டம்முன்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு 50 போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க. ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு. தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி. அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியாக போக முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லைன்றதான காரணம். அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர, இந்து முன்னணியை தவிர, ஆர்எஸ்எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். விவேகானந்த சாமி ஐரோப்பாவிலிருந்து பாம்பனுக்கு வர்றாரு கப்பலில், இலங்கையிலிருந்து வர்றாரு. அப்போ 1897 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இப்போ பாம்பனில் இறங்குறாரு. பாம்பனில் மிகப்பெரிய வரவேற்பு. சேதுபதி மகாராஜா போய் அவரை வரவேற்கிறார். அந்த கூட்டத்தில் சுவாமிஜி பேசுகிறாருங்க. விவேகானந்தர் 4 ஆண்டு காலம் அமெரிக்கா, ஐரோப்பா, இலங்கை எல்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் இந்து தர்மத்தை பறைசாற்றி விட்டு வரும்போது இந்திய மண்ணில் கால் மிதித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்து இளைஞர்களுக்கு நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபடுகிற அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். சொல்றது சன்னியாசி, இந்து சன்னியாசி சொல்றாரு, அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நாம் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் பாரத அன்னை மாத்திரமே இருக்கட்டும், வேற யாரும் வேண்டாம். அப்ப சிவன், விஷ்ணு, பார்வதி, முருகன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு. பாரத அன்னை மாத்திரமே வழிபடுங்கள். 50 ஆண்டு காலம் இந்து இளைஞர்கள் பாரத அன்னை மாத்திரம் வழிபட்டால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள்னு விவேகானந்தர் சொன்னார். சொன்னது 897, கரெக்டாக 50 வருஷம் கழிச்சு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா இல்லையா? விவேகானந்தர் சொன்ன அந்த 50 ஆண்டுகளை கூட்டினா 47 சுதந்திரம் வந்தது. விவேகானந்தர் பாரத அன்னையை அப்படி வழிபடுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி சீமையில் அவன் ஆரம்பித்த இயக்கத்திற்கு பாரத மாதா சங்கம் என்று பெயர் வச்சான். ஏன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார்ன்றதுனால தான். விவேகானந்தர் பாரத மாதாவை வழிபடுங்கள் என்று சொன்ன பிறகுதான் வாவேசு ஐயரும் சுப்பிரமணிய சிவாவும் பாரத அன்னைக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாரத மாதா என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, நாம் வணங்குகிற தெய்வம் என்கிற உணர்வை உருவாக்கிய சன்னியாசி விவேகானந்தன். பாரத மாதாவை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்ன பின்புதான் சுப்பிரமணிய பாரதி கவிதை எழுதுகிறான்.
கோவில்களில் ஆலயங்களில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தான் திருப்பள்ளி எழுச்சி இருக்கும். பாரத அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான் சுப்பிரமணிய பாரதி. பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பாடுறான். அப்போ அவ்வளவு காலம் இருந்த தெய்வ பக்தியை விவேகானந்தர் தேசபக்தியாக மடைமாற்றம் செய்தார். தெய்வ பக்தியை தேசபக்தியாக மடைமாற்றம் செய்ய முடியும். இதுதான் நியூட்டன் லா. நியூட்டன் சயின்ஸ்ல என்ன சொல்றாரு? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். 9ஆம் கிளாஸில் குட்டு வாங்கி வாங்கி படிச்சிருக்கேன் சயின்ஸ் வாத்தியார்ட்ட, அதனால இன்னும் ஞாபகம் இருக்கு வாத்தியார்ட்ட வாங்கின குட்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம் என்பதுதான் விஞ்ஞானம், அறிவியல். அதைத்தான் விவேகானந்தர் செய்தார். தெய்வ பக்தியை 1000 ஆண்டுகளமாக இந்த தெய்வ பக்தியை தேசபக்தியாக மாற்றி அமைத்த ஒரு பெருமைக்குரிய மகான் சுவாமி விவேகானந்தர் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் நம்மளும் செய்ய போகிறோம். இந்து பக்தியை இந்து சக்தியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும். அப்போதான் இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அதிகமாகும். இல்லைன்னா இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கு. இந்துவை இந்து அல்லாத தன்மையுடன் இருப்பதற்கென்ற முயற்சிகளை 300 வருஷமா செஞ்சுட்டு இருக்கா இந்த நாட்டில். திமுக இன்னொரு வாதமும் சொன்னாங்க. இன்னைக்கு இடி நடவடிக்கை எடுத்திருப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய காலத்துல போட்ட எந்த எஃப்ஐஆர் இல்ல. 2021 மே மாசத்துல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், எங்க ஆட்சியில போட்டதில்லை. இடியினுடைய அபிடவிட் கோர்ட்ல பாத்துட்டீங்கன்னா 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதுல கோட் பண்ணிருக்காங்க. பல எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்காங்க 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு. அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லைங்கிறாங்க. செகண்ட், இன்னைக்கு தமிழகத்துல எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், 10 ரூபா 20 ரூபா ஒரு குவார்டர் பாண்டுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோ எல்லாம் ஒட்டுறான். இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்க விக்கிறோம்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யாரு டாஸ்மார்க்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க 2019 அக்காட் அவங்க வீட்டுல நடந்த ரைடு. நான் சொல்ல அக்காட பத்தி அன்னைக்கே 1000 கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க. அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது. அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம். இடியும் இங்க தான் இருக்க போது, திமுகவும் இங்க தான் இருக்க போது, நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க தான் இருக்க போறேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஊழலுடைய பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க, நானும் பார்க்கத்தான் போறேங்க. நீங்க பாருங்க 2G கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா? 2G கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்காவை அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா? எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க. அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் அப்பீல் இருக்குன்னு, அது இப்ப அப்பீல் இருக்கு. ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க, நைட்டை ஏன் கைது பண்ணல? அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, செக் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடக்க போகுது. செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதனை ஒரே நாள்ல நடந்துச்சா? ரைடு எப்ப நடந்துச்சு? அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட இடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சு உள்ள வைக்கணும். அதுவும் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்தில் என்ன நியாயம் இருக்குங்கன்னா, நாம் இன்னைக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த 39 எம்பிக்களை பேசுறோம் 543. அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே. இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க. இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா? பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும், அவங்கள வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும். அதனால் இவர்கள் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியால பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம்? ஆனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து
இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு 1971 சென்சஸ் நடந்துச்சு கடைசியா, அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை 71 சென்சஸ் வச்சு நாம சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி 469 முதல் தேர்தல் 1951-52 469 இருந்து 543 வரை நாம ஏத்தி இருக்கிறோம் 20 வருஷத்துல. எப்படினாங்கன்னா ஒரு 10 ஆண்டு கால சென்சஸ் வச்சு இப்ப 71 சென்சஸ் வச்சு 543. இன்னைக்கு நீங்க மறுபடியும் 1971 சென்சஸே நீங்க வச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம். 2.1 ஃபெர்டிலிட்டி ரேட் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு 7.17 மொத்தம் 543ல 39 7.17. அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யூபி போனீங்கன்னா 30 லட்சம் 28 லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. நமக்கு 18 லட்சம் 16 லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாயிரும். அதனாலதான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க, இது காங்கிரசினுடைய கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் ஏற்றம். இன்னைக்கு 543க்கு 7.17, நாளைக்கு ஒருவேளை சீட்டு 800 ஆனாலும் 7.17. இன்னைக்கு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றம் இல்லை, எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கம் இல்லை. எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், நிலப்பரப்பு வச்சு போலாம், யூபிக்கு நிலப்பரப்பு பெருசு, இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம், யூபிக்கு மக்கள் தொகை அதிகம். 1971 பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தாலும் சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க. நீங்க 2 மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட. ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும்தான் நல்லது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 2018 காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும், மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம், மேகதாத்து அணை வந்து தமிழகம், புதுச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம், குறிப்பாக கர்நாடகா மாநிலம், அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி.கே. சிவக்குமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை, அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு டி.கே. சிவக்குமார் சொன்னார். டி.கே. சிவக்குமார் சொன்னார். மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு, அதுல யாராச்சும் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணா கூட அணை கட்ட முடியாது என்று தெளிவாக சொன்ன பிறகு டி.கே. சிவக்குமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதற்கு எடுத்த பிறகு நான் சொல்வது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா? இன்னைக்கு டி.கே. சிவக்குமார் சித்தராமையா அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புறாங்க. போன மந்திரிகள் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. யாராச்சும் போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு, சிவக்குமார் அவர்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா? எங்கேயுமே பதிவு செய்யல. எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்திருக்காங்க. கேரளாவை பொறுத்தவரை செண்பகவல்லி அணை, அது உங்களுக்கு தெரியும், 1953 73 பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்த பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க. இரண்டாவது பிரச்சனை வந்த பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க, ரிப்பேர் பண்ணிக்கணும். அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க, நாங்க எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 84வது பாயிண்ட் செண்பகவல்லி அணையை சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா பேசினாங்களா? இப்ப சகோதரருக்கு தெரியும், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்கிற செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. செண்பகவல்லி அணையை 4 முறை கேரளாவுக்கு சென்று பேசல. ஆனால் எங்களுடைய ஆதங்கம், நாங்கள் சொல்வது மத்திய அரசுடைய வாதமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்க சொல்றோம், இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கிறோங்கண்ணா.